மற்றும் ஒரு அண்மை செய்தி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சித்தராமையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சித்தராமையா கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகள் தொடர்பான உயர்மட்ட குழுவின் அறிக்கையின் பகுதிக்கு உங்கள் அன்பான பதிலுக்கு நன்றி எனவும், உங்கள் முயற்சியை நீங்கள் கவனமாக ஆதரித்ததையும், கூட்டாட்சி தத்துவத்தையும் பின்பற்றுவதும் புதுப்பித்தல் ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நீங்கள் அங்கீகரித்ததையும் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் சரியான கவனத்தின்படி இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட குடியரசின் ஒற்றுமையாக சீரான தன்மை அல்ல எனவும், அரசியலமைப்பு நம்பிக்கையின் மீதாக இருக்கக்கூடிய நிலைநிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கிட வேண்டும், உரிய நிதியை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்ததாக சித்தராமையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய மாநில உறவுகள் தொடர்பான உயர்மட்ட குழுவின் அறிக்கை பகுதிக்கு உங்கள் அன்பான பதிலுக்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. மற்றும் ஒரு அண்மை செய்தி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சித்தராமையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சித்தராமையா கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகள் தொடர்பான உயர்மட்ட குழுவின் அறிக்கையின் பகுதிக்கு உங்கள் அன்பான பதிலுக்கு நன்றி எனவும், உங்கள் முயற்சியை நீங்கள் கவனமாக ஆதரித்ததையும், கூட்டாட்சி தத்துவத்தையும் பின்பற்றுவதும் புதுப்பித்தல் ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நீங்கள் அங்கீகரித்ததையும் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் சரியான கவனத்தின்படி இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட குடியரசின் ஒற்றுமையாக சீரான தன்மை அல்ல எனவும், அரசியலமைப்பு நம்பிக்கையின் மீதாக இருக்கக்கூடிய நிலைநிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கிட வேண்டும், உரிய நிதியை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்ததாக சித்தராமையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய மாநில உறவுகள் தொடர்பான உயர்மட்ட குழுவின் அறிக்கை பகுதிக்கு உங்கள் அன்பான பதிலுக்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.